இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு ஒன்றும் பெருசா அவங்ககிட்ட நான் கேட்டதில்லை. என் பொண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் ஆரோக்கியமா வச்சுக்கண்டிதான் கேட்டிருக்கு. இப்ப கோமதி உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில் இருக்கா. அவளை மட்டும் எப்படியாவது எனக்கு மீட்டி கொடுத்துருக்கா. கோமதி கூட யாரு இருக்கா? தனியா விட்டு வந்துட்டீங்களா? அரசியும் அண்ணனும் இருக்காங்க. சொல்லுங்க. சரி சரி சரி, நான் சொல்லிடுறேன். அத்தை கண் முடிச்சிட்டாங்களா மாமா? நல்லா பேசுறாங்களாம். டாக்டர் வந்து பாத்துட்டாக போல இருக்கு. இனிமே பயப்பட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அதான் அவங்க போன் பண்ணி சொன்னாங்க. கோமதி இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல இங்க எல்லாத்தையும் பயமுறுத்திட்டே. அழூரியலாக்கும். உனக்கு ஏதாவது ஆயிருமோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். அம்மா உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு அப்பா ரொம்ப பயந்துட்டாமா. இவரு சின்ன குழந்தை மாதிரி அழுதாராம். என்ன சொல்லிட்டு இருந்தா? நீ கூட தான் அழுத. அம்மா இல்ல அரசி, அப்புறம் எப்படி அழுக வராம இருக்கும்? ஏமா அப்படி என்னத்தம்மா பரன் மேல இருந்து எடுக்க போன? புளி இருந்துச்சுமா, அதை எடுக்கலாம்னு நினைச்சேன். வீட்லயும் யாரும் இல்லாம போயிட்டாங்களோ? வீட்ல யாரும் இல்லாம எல்லாம் போகல. இவரு வீட்ல தான் இருந்தாரு. மத்தப்ப சமையல் கட்டுல சத்தம் கேட்டுச்சுதான். இவன் விழுந்து கிடப்பான்ல, எனக்கு தெரியாது. நான் கத்துனேம்மா, என்னங்க என்னங்கன்னு கத்துனேன். அவர் காதுலயே வாங்காம போயிட்டாரு. எப்பயும் என்கிட்ட பேசுறதுக்கு நடிப்பார்ல, அந்த மாதிரி ஏதோ நடிச்சுக்கிருக்கான்னு நினைச்சுக்கிட்டேப்பா. ஏதாவது என்கிட்ட பேசணும்ன்றதுக்காக ஓயாம நடிச்சுக்கே இருந்தாலே. மூச்சு முட்டுது, கையில காப்பி கொட்டுக்கிச்சு, அப்புறம் காய்ச்சி அடிக்கிறதுன்றது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லி நடிச்சுக்கே இருந்தா எதைத்தான் நம்புறது, எதை உண்மை நினைக்கிறது. அதே மாதிரி தான் சமையல் கட்டுல புகுந்துக்கிட்டு நடிச்சுக்கிருக்காளன்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த என்னமோ சொல்லுவாங்களே, இந்த புலி வருதுன்னு சொல்லி அப்புறம் நிஜமாவே புலி வரப்ப யாருமே நம்ப மாட்டாங்கண்டு, அந்த மாதிரி கதையாகி போச்சு கோமதி கதை.